திருவண்ணாமலை மாவட்டம் பள்ளிகொண்டாப்பட்டு என்ற பகுதியில் மண் அள்ளிய லாரிகளை பகுதி மக்கள் சிறைப்பிடித்திருக்கிறார்கள். 5 லாரிகள் மற்றும் மண் அள்ளுவதற்கு பயன்படுத்தப்படக்கூடிய அந்த பொக்லைன் இயந்திரத்தையும் அவர்கள் தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். இதில் முறைகேடு நடைபெறுவதாகவும் கூறி அப்பகுதி மக்கள் வட்டாட்சியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. விவரங்களை கூடுதலாக செய்தியாளர் கிரண் நம்மிடையே இணைந்து வழங்க கேட்க இருக்கின்றோம். கிரண், இந்த அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, வட்டாட்சியர்களுடைய வாக்குவாதம், முழுமையான விவரம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன். திருவண்ணாமலை அடுத்த பள்ளிகொண்டாப்பட்டு கிராமத்தில் சுமார் 50 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரியில் ஹிட்டாச்சி இயந்திரம் மூலம் லாரிகளில் வண்டல் மண் எடுத்து ரியல் எஸ்டேட் தொழிலுக்கு பயன்படுத்தி வருவதாக கூறி ஆத்திரமடைந்த கிராம மக்கள் 100க்கும் மேற்பட்டோர்கள் 5 லாரிகளை சிறைப்பிடித்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு நிலவியது. திருவண்ணாமலை அணைக்கரை கிராமத்தைச் சேர்ந்த ராஜாராம் என்பவர் 4 நாட்களுக்கு முன்னர் வட்டாட்சியர் மோகன்ராமனிடம் ஏரியில் மண் எடுப்பதற்காக உரிய அனுமதி பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ராஜாராமன் ஹிட்டாச்சி இயந்திரத்தின் மூலம் ஏரியில் இருந்து அரசு நிர்ணயம் செய்ததை விட அதிக அளவு வண்டல் மண்ணை எடுத்து ரியல் எஸ்டேட் தொழிலுக்கு பயன்படுத்தி வருவதாக தற்போது குற்றச்சாட்டானது எழுந்துள்ளது. இதனால் கிராம மக்கள் ஆத்திரமடைந்து இன்று 5 லாரிகளை சிறைப்பிடித்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திருவண்ணாமலை வட்டாட்சியர் மோகனராமன் கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை அதில் முன்வைத்தனர். தமிழக அரசின் சார்பில் ஏரியில் வண்டல் மண் விவசாய நிலங்களுக்கு எடுக்க அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் அதனை பயன்படுத்தி ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் தவறுதலாக பல்வேறு இடங்களுக்கு பயன்படுத்தி வருவதாகவும், மேலும் ஏரியில் இருந்து மண்ணெடுக்க வேண்டும் என்றால் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும், அதையும் மீறி இரவு பகல் பாராமல் மணல் கொள்ளையில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இனி வரும் காலங்களில் வட்டாட்சியர் பள்ளிகொண்டாப்பட்டு ஏரியில் வண்டல் மண் எடுக்க அனுமதி வழங்கப்படாது என்று உறுதி அளித்தால் கிராம மக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். பின்னர் லாரியில் ஏற்றப்பட்ட மண்ணை கீழே கொட்டிய பின் லாரிகள் அனைத்தும் அங்கிருந்து புறப்பட்டு சென்றது. இது குறித்து பேசிய கிராம மக்கள் உரிய அனுமதி பெற்று இருந்தாலும் இரவு பகல் பாராமல் சாலைகளில் வண்டல் மண் லாரி மூலமாக எடுத்துக்கொண்டு வேகமாக செல்வதால் பல்வேறு விபத்துகள் ஏற்படுவதாகவும், அது மட்டுமின்றி அதிவேகமாக லாரிகள் செல்வதால் சாலையில் அதிக அளவு பள்ளம் ஏற்பட்டு சாலை முழுவதும் சேதம் அடைந்து வருவதாகவும், பெண்கள் இரவு நேரங்களில் வரும்போது கீழே விழுந்து விபத்துக்கள் ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். மேலும் வண்டல் மண் எடுக்க இனி அனுமதி வழங்கக்கூடாது என்றும் கோரிக்கை விடுத்தனர். அரசு நிர்ணயிக்கும் அளவை விட அதிக அளவு வண்டல் மண் எடுப்பதால் நீர்மட்டம் குறைந்து வருவதாகவும் தங்களுடைய குற்றச்சாட்டை முன்வைத்தனர். இந்த திடீர் போராட்டத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது. கோபாலகிருஷ்ணன். கள விவரங்களுக்கு நன்றி கிரண்.